அருளை தேடிய பயணம் இது 7வது பார்ட்டு. ஸ்ரீ அரவிந்தோவை பற்றி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குற காணொலி எல்லாமே நான் ஆகஸ்ட் 15 போனப்போ எடுத்தது. இருந்தாலும் என்னோட அனுபவம் 15 வருஷத்துக்கு முந்தையது. இறைவனை அடைவதற்கான பாதையை நம்ம மதம்னு சொல்லுவோம். பல வகையான பாதைகள் இருக்குது, பல வகையான மதமும் இருக்குது. மார்க்கம்னா செல்கின்ற பாதையில் இடையூறுகள் நேராத வண்ணம் நம்ம என்னென்ன கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லித்தர்றது மார்க்கம். கிறிஸ்துவ மதம், ஆனால் இஸ்லாம் மார்க்கம். அவங்க என்ன பண்ணுவாங்க, 5 வேளை தொழணும், நமஸ் பண்ணணும், இதெல்லாம் நமக்கு சொல்லி தராங்க. சமயம்னா சமைத்தல். ஒரு சமையல் செய்கிறீங்கன்னா, எங்கள் வீட்டில் நான் ரசம் வைக்கிறேன்னா அதில் காரம் கம்மியாக இருக்கும், புளி கம்மியாக இருக்கும், ஏன்னா எனக்கு புளிப்பு ஒத்துக்காது. அதுபோல் நமக்கு ஏற்றுக்கிற மாதிரி வழிபாட்டை மாற்றுறது சமயம். இந்து சமயத்தில் பாருங்கள், சில பேர் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுவோம், சில பேர் கொண்டாட மாட்டோம். இதை பண்ணி தான் ஆகணுங்கிற கட்டாயம் இல்லை. அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி வழிபாட்டை மாற்றிக்கலாம். ஆனால் பூரண யோகம் முற்றிலும் வேறுபட்டது. என்னோட மனம், ஏன் புத்தி, என்னோட சித்தத்துக்கு தகுந்தபடி நானே என் வழிபாட்டை உருவாக்கணும். அதில் எல்லாமே சேர்ந்துருக்கணும். அதனால தான் நான் ஏற்கனவே தியரியாக கற்றுக்கிட்ட எல்லா மத கருத்துக்களையும் எடுத்துட்டு பயணிக்கணும்னு முடிவு பண்ணேன். அந்த அனுமதிக்காக ஸ்ரீ அரவிந்தோ கிட்ட நிற்கும் பொழுது அவர் எனக்கு உணர்த்தினது, உண்மைங்கிற வெளிச்சத்தை எடுத்துக்கிட்டு பாதையில் நடந்துட்டே இருக்கு. உன்னுடைய எண்ணங்களை சமர்ப்பணம் பண்ணு, ஒன்ன சரணாகதி பண்ணுன்னு. சமர்ப்பணம்ங்கிறதுக்கும் சரணாகதிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இது எனக்கு வேணும்னு நான் சொல்லி என்னோட போய் கொடுக்கறது சமர்ப்பணம். சரணாகதி மனம், புத்தி, சித்தம் எல்லாத்தையும் ஒன்றிணைப்பது, அனைத்திலும் கடவுளோட முடிவே இறுதியானதுன்னு ஏத்துக்கிறது. நான் ஒன்று கேட்டேன், நீ ஒன்று கொடுத்துட்டே அப்படின்னு சண்டை போடாம இருக்கிறது. இறைவனோட தீர்ப்பை கால்குலேட் பண்ணாம இருக்கிறது. இது எனக்கு வேணும்னு டிமாண்ட் பண்ணாம இருக்கிறது. இதெல்லாம் சரணாகதி. இந்த சரணாகதிக்கு முன்னாடி நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் சின்சியாரிட்டிக்கு முன்னாடி ஃபெய்த். ஸோ ஃபெய்த், சின்சியாரிட்டி, சரண்டர், இது நம்ம கிட்ட இருந்துட்டா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எதை வேணாலும் நம்மளால ஃபேஸ் பண்ண முடியும், மாற்ற முடியும். இதை தான் ஸ்ரீ அரவிந்தோ எனக்கு உணர்த்தினார். ஸ்ரீ அரவிந்தோ எப்பயுமே இப்படி தாங்க. தாகமாக இருக்குது, ஒரு டம்ளர் தண்ணி தாங்கன்னு கேட்டால் டக்குன்னு தண்ணி எடுத்து கொடுத்துட மாட்டார். தண்ணீர் எங்கே இருக்குங்கிற இடத்த காமிச்சு கொடுப்பார். ஏன்னா திருப்பி எனக்கு தேவைப்பட்டால் நானே போய் எடுத்துப்பேன்ல. அதுதாங்க உண்மையான குரு. திருப்பி அவங்க கிட்ட போய் நம்ம நிற்காத அளவு முழுவதுமாக நமக்கு தேவையானதை தரக்கூடியவர் என்னுடைய குருவான ஸ்ரீ அரவிந்தோ. ஸ்ரீ அரவிந்தோட ரைட்டிங்ஸ் அண்ட் டீச்சிங்ஸ் இது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஃபிசிக்கல் வேர்ல்டில் எனக்கான ஆன்மீக தேடலை யாருக்கிட்டையும் கேட்கவே தேவையில்லைங்கிற அளவு ஒரு நாலேஜை கொடுத்தது. அந்த அறிவு தான் பிற்காலத்தில் நிறைய தமிழ் பாடல்கள் படிக்கும் பொழுது அதுடைய அகப்பொருளை உணர வச்சது. அகப்பொருளை உணர்ந்ததால் இறை அருளை பெறவும் முடிஞ்சது. அப்படி பெற்ற அருள் என்னென்னங்கிறத அடுத்தடுத்த காணொளியில் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன்.